This is our new home. We left leftலேருந்து அப்படியே வந்தோம்னா இதுதான் நம்ம வீடு 5C மெயின் பாக்ஸ். இது வந்து நம்ம ஒரு ஹாலு. இது ஹால்லேருந்து பார்த்தோம்னா 2 ரூமு. இந்த ரூம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரூம் உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே ஒரு வாஷ் பேஷன், தென் டாய்லெட். கேன் see the toilet. கீசர் இருக்கு. இது வந்து மீடியம் சைஸ் டாய்லெட். தென் டாய்லெட் விட்டு வெளியே வந்தோம்னா நான் திரும்பவும் காமிச்சேன் வாஷ் பேஷன் எங்கே இருக்குன்னு. வாஷ் பேஷன். தென் இது வந்து ஃபஸ்ட்டு ரூம். இந்த ரூம்லேருந்து 2 ஜன்னல் இருக்குது. ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னது. தென் வார்ட்ரோப். இது வந்து அப்படியே உடன். இது வந்து வெளியே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். இதோட உள்ளே போகாமல் இது வெளியே அப்படியே வச்சுருக்காங்க. இந்த ரூம் பார்த்துருக்கு. செகண்ட் ரூம் என்ட்ரன்ஸ். இந்த ரூமும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஜன்னல் வந்து ஒரு ஜன்னல், பெரிய ஜன்னல். அதே ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் டிட்டோ. இதுவும் அதுவும் ஒரே ஜெராக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இதுலேயும் பாத்ரூம் கிடையாது. அதுலேயும் வெளியே தான் பாத்ரூம் இருக்குது. இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் வியூலாம் தெரியும். ஓகே. தென் இந்த ரூமில் என்ன ஸ்பெஷாலிட்டி, அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அட்டாச் பாத்ரூம் சேம் நம்ம முன்னாடி பார்த்தோம்னா அதே பாத்ரூம் சைஸ் தான். கீசர். இது வந்து பிராண்ட் நியூ ஹோம். இது வந்து தான் இப்போ நம்ம அந்த வீடு எடுத்தோம்னா இதுதான் நம்ம ஃபஸ்ட் நம்ம தான் இங்கே குடியிருக்கோம். இது வந்து 3வது ரூம். இங்கே 2 ஜன்னல் இருக்குது. கிச்சன் ரூம். கிச்சன் மாடுலர் கிச்சன் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. தண்ணி ரொம்ப நல்லா இருக்குது. குடிச்சு பார்த்தேன். சால்ட்டி கண்டென்ட் இல்லை. ரொம்ப நல்ல தண்ணி. அருமையாக இருக்குது. தென் கிச்சன்லேருந்து வெளியே வந்தோம்னா இந்த இடத்துல கிச்சனுக்கு வெளியே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இதில் இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். யூ கேன் யூஸ் வாஷிங் மிஷின்ஸ். தென் இங்கேருந்து பார்த்தோன்னா கீழே இருக்க பார்க்கிங்லாம் தெரியும். பார்க்கிங். தென் பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட் இந்த வியூ தெரியுதா? இந்த ப்ரொவிஷன் பாருங்கள்.
இந்த ப்ரொவிஷனில் பைப்லைன்ஸ்லாம் போகுது, பட் நம்ம இந்த டோர் யூஸ் பண்ண போகிறதில்ல. இது வந்து ஏதாவது ஃபால்ட்டுன்னா வந்து பார்ப்பாங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இந்த டோர் நல்லா பார்த்துக்கலாம்.